சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 48 அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். குறிப்பாக இங்கே சொல்லமென்றால், ஒரு ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்து வந்த ஒரு குடும்பமாக இருக்க பார்க்கிறோம். யோசேப்பு ஒரு தச்சன், ஒரு சாதாரண தச்சு வேலை செய்கிற ஒரு மனுஷன். மரியாள் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதுவும் இன்னும் சொல்லப்போனால் ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தவர்கள். ஏனென்றால் இயேசு பிறப்பதற்கு ஒரு வீடு கூட இல்லை, ஒரு குடில் கூட இல்லை. அதனால தான் இன்றைக்கி வீடெல்லாம் குடிலாக வச்சுட்டு இருக்கோம். அன்னைக்கு அவர் பிறப்பதற்கு ஒரு வீட்டை பிதாவாகிய தேவனை ஆயத்தம் பண்ணியிருக்கலாமே. ஆனால் அவருக்கு ஒரு பங்களா கட்டலை, அவளுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய சாலமோன் ராஜா கட்டினது மாதிரி பெரிய அரண்மனையும் கட்டலை, ஆலயத்தையும் கட்டலை. இயேசு பிறப்பதற்கு ஒரு எளிய குடும்பம், ஒரு எளிய வீடு, ஒரு எளிய சூழ்நிலையை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆகவே இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் பெரிய ஆட்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவார்னு சொல்லிட்டு, இல்லை, ஆண்டவர் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். யோசேப்பு மரியாதை பார்க்கும்போது யோசேப்புடைய வேலை என்ன? தச்சு வேலை செய்ய ஒரு கார்பெண்டர். அமெரிக்கா போயிருந்தப்போ ஒரு பெரிய பாஸ், அவரே ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கிறாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மை பாஸ் இஸ் அ ஜூவிஷ் கார்பெண்டர்னு சொன்னார். என்னுடைய பாஸ், அவர் எளிமை குடும்பத்தில் பிறந்தவர், தச்சன் குடும்பத்தில் பிறந்த அவர், இன்னைக்கு அவர் தான் எனக்கு பெரிய பாஸ் அப்படின்னு சொன்னார். அவர் எளிய குடும்பத்தில் பிறந்தாலும் ஒரு உலக ரட்சகராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த உலக ரட்சகர், அந்த ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் வருவதற்கு பயன்படுத்தின பாத்திரங்கள் எளிமையான குடும்பத்தை சேர்ந்த, எளிமையான மக்களை சேர்ந்த. யாரெல்லாம் நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்களைத்தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். ஆகவே தான் அருமையாக இந்த மரியாள் சொல்கிற வார்த்தை, எப்படி என் ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திக்கிறேன்னு சொல்லும்போது அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறைக்கு உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதயத்திலே அகந்தவர்களை சிதறடித்தார், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்கள் உயர்த்தினார், பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்புகிறார். பசினால் இருக்கிறவங்க, ஏழ்மையில் இருக்கிறவங்களையும் அவர் நினைச்சு பார்க்குறாரு. அதுதான் இன்னைக்குள்ள செய்தி. யோசேப்பும் மரியாள் ஒரு பாவப்பட்ட குடும்பம் தான். அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தா காணிக்கை கொண்டு போனால் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போகணும். ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போகிறது கூட காணிக்கை கொடுக்கறது கூட வசதி இல்லை. அந்த நிலைமையில் அவங்க 2 புறாக்குஞ்சத்தான் கொண்டு போக முடிஞ்சது. அந்த அளவுக்கு வீட்டில் உள்ள கஷ்டம், வீட்டில் உள்ள வறுமை ஆண்டவர் நிறைவே பார்க்குறதல்ல, பெரிய பணத்தையும் ஐஸ்வர்யங்களையும் பார்க்குறதல்ல. அன்றைக்கு இயேசு உலகத்தை பொழுது பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் காணிக்க போட்டாங்க. ஆனால் ஏழை விதவை போட்ட அந்த சின்ன காணிக்கை ஏன் அதை பாராட்டினானா? இவன் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் கற்றுக்கணும். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனை, நான் பெரிய பணக்காரன்ல கவலைப்படாதீங்க, நான் பெரிய எனக்கு ஒரு வீடு இல்லையே, பங்களா இல்லையே, கார் இல்லையேன்னு நினைக்காதீங்க. ஆனால் உங்கள் இதயத்தை பார்க்குற தெய்வம் நீங்கள் நினைக்கிறத விட, வேண்டிக் கொள்ள விட மேலான காரியங்களை செய்வார். இந்த மரியாளுடைய வாழ்க்கையில் சாதாரண ஒரு பெண்ணை எடுத்து தேசங்களுக்கு, ஆயிரங்களுக்குள்ளே, 10,000ங்களுக்குள்ளே, கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலையும் திரும்ப பெற்றவளை வாழ்க்கைன்னு சொன்னார். யோசேப்பே, நீ நீதிமானாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த யோசேப்பு நீதிமானாக இருந்து தன் மனைவியை தள்ளிவிடாதபடி தன் மனைவியும் கை கொடுத்து அவளையும் ஆதரித்து இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படும் பாத்திரங்களாக ஒரு யோசேப்பையும் மரியாளையும் பயன்படுத்தின ஆண்டவர், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், ஏழ்மையிலே இருந்தாலும் உங்களையும் பயன்படுத்தி இந்த ராஜ்யத்தை கட்ட உங்களையும் பயன்படுத்துவார். May God bless you.